மத்திய பிரதேசத்தில் கணவனை கூலிப்படையை ஏவி கொலை செய்த இளம்பெண் ரகசிய காதலனுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கணவனை திட்டமிட்டு தீர்த்து கட்டிய பின்னர் கொள்ளை நாடகம் போட்டவர் சிக்கியது எப்படி? जिन्होंने हाथ पैर मारे और मेरे को घसीटते उधर ले गए। ये वाली अलमारी उन्होंने ढूंढी नहीं मिला। मैंने बोला मैं सब दे दूंगी, हमको छोड़ दो। मेरा सामान मैंने सब निकाल के दे दिया। कब की बात है? காசு கொடுத்து கட்டிய கணவரின் உயிரை பறித்துவிட்டு நகைக்காக நிகழ்ந்த கொலை என கூறி இளம்பெண் கபட நாடகம் ஆடிய காட்சிதான் இது. पीछे बांध रखे थे, पूरा कपड़ा फाड़े थे। चिल्लाने की कोशिश करी तो बोला तेरे पति को मार देंगे। कितने जन थे? ये मेरे को दो दिखे थे, बाकी इधर भी और थे। கொலைபாதக செயலை அரங்கேற்றிவிட்டு தனது கைகால்களை தானே கட்டிக்கொண்டு முதலை கண்ணீர் வடித்த பெண் ஊர் மக்களை நம்ப வைத்துள்ளார். 1,00,000 ரூபாய்க்காக ஆஸ்கார் நடிப்பை வெளிப்படுத்திய பெண்ணின் நாடகத்தை 6 மணி நேரத்திற்குள் போலீசார் அம்பலப்படுத்தியுள்ளனர். நடந்தது என்ன? மத்திய பிரதேசத்தில் தார் மாவட்டத்தில் உள்ள கோண்டிகேடா கிராமத்தைச் சேர்ந்தவர் தேவ் கிருஷ்ணா. இவரின் மனைவி 27 வயதான பிரியங்கா புரோஹித். பிரியங்காவுக்கு 15 வயதிலேயே தேவுடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. அண்மையில் தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டு கணவன் ஊருக்கு திரும்பியுள்ளார். இந்த நிலையில் இரவில் வீட்டில் கணவருடன் பிரியங்கா இருந்துள்ளார். அப்பொழுது திடீரென மர்ம நபர்கள் 3 பேர் திபுதிபுவென உள்ளே நுழைந்துள்ளனர். வந்த வேகத்தில் கணவன் மனைவி இருவரையும் தாக்கிய மர்ம நபர்கள் தனித்தனி அறையில் அடைத்துள்ளனர். தொடர்ந்து தேவ் கிருஷ்ணாவை கொடூரமாக தாக்கிய கும்பல் அவரை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்பட்டது. மற்றொரு அறையில் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் பிரியங்கா கத்தி கூப்பாடு போட்டுள்ளார். அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்துள்ளனர். அவர்களிடம் கொள்ளையர்கள் வீடு புகுந்து தனது கணவரை கொலை செய்துவிட்டு 3,00,000 ரூபாய் மதிப்பிலான நகைகள் மற்றும் 50,000 ரூபாயை கொள்ளையடித்துவிட்டு சென்றதாக கூறி கண்ணீர் சிந்தியுள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் தேவ் கிருஷ்ணாவின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் சம்பவ இடத்தில் இருந்து தடயங்களை சேகரித்தனர். முதற்கட்ட விசாரணையில் மர்ம நபர்கள் திட்டமிட்டு வேண்டுமென்றே தேவ் கிருஷ்ணாவை தலையில் பலமாக தாக்கி கொலை செய்தது தெரியவந்தது. அத்துடன் நகைகள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதற்கான தடயங்கள் எதுவும் சிக்கவில்லை. இதையடுத்து தேவ் கிருஷ்ணாவின் மனைவி பிரியங்காவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் முன்னுக்கு பின் முரணான தகவலை தெரிவித்ததால் அவர் மீதே சந்தேகம் எழுந்தது. அத்துடன் நகை பணத்திற்காக தனது கணவர் கொல்லப்பட்டதாக கூறி நீலி கண்ணீர் வெடித்து ஓவர் ஆக்டிங் போட்டதால் வசமாக சிக்கியுள்ளார். தொடர்ந்து கிடுக்குப்பிடி போட்டதில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் அம்பலமாகியுள்ளன. 27 வயதான பிரியங்கா கமலேஷ் என்பவருடன் முறை தவறிய உறவில் இருந்துள்ளார். ஒரு கட்டத்தில் கணவரை தீர்த்து கட்டிவிட்டு ரகசிய காதலனை கரம் பிடிக்க திட்டமிட்டுள்ளார். இதற்காக கூலிப்படையை ஏவி கணவரை கொல்ல சதித்திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி கமலேஷ் மூலம் கூலிப்படை தலைவன் சுரேந்திரா என்பவருக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்துள்ளனர். பணத்தை வாங்கிய சுரேந்திரா சம்பவத்தன்று தனது கூட்டாளிகள் இருவருடன் தேவ் கிருஷ்ணா வீட்டிற்கு சென்றுள்ளார். அவர்கள் பிரியங்காவை தனி அறைக்கு அனுப்பிவிட்டு தேவ் கிருஷ்ணாவை கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளனர். கூலிப்படையினர் சென்றதும் பிரியங்கா தனது கைகால்களை தானே கட்டிக்கொண்டு நகை பணத்திற்காக கணவன் கொல்லப்பட்டதாக கூறி ஆஸ்கார் நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். ஆனால் இதுபோன்று பலரின் நடிப்பை பார்த்த போலீசார் அவரின் சதித்திட்டத்தை கண்டுபிடித்துள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரியங்கா, அவரின் ரகசிய காதலன் கமலேஷ் உட்பட 4 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவான கூலிப்படை தலைவன் சுரேந்திராவை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். கணவரை கூலிப்படையை ஏவி கொலை செய்துவிட்டு கொள்ளை நாடகம் போட்ட இளம்பெண் தனது ரகசிய காதலனுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் மத்திய பிரதேசத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.